ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா ஒரு ஷாப்பிங் vlog தான். என்னென்ன வாங்கிட்டேன், என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த சுகர் பீடு, இதில் இந்த கிளாஸ் பீடு மாதிரி இருக்கும்ல, அதுதான் 1/2 kg வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமாட்டு டியூப் பீடு, இதுவும் 1/2 kg வாங்கியிருக்கேன். இனிமேல் ஆரி ஒர்க் யாராவது போட தந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால் இதுதான் நமக்கு ப்ராஃபிட் நல்லா இருக்கும். அதனால் இது வாங்கினேன். அப்புறம் 3mm பால் பீடு, தெரியுதா? இது இவ்வளோ 75 ரூபா. கலர் ஃபேட் ஆகாது, குவாலிட்டியானது தான். ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வாங்கினேன். அதுக்கப்புறமாட்டு இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்களா, அந்த நீடில் இருக்குல்ல, இப்படி அழகா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஹேண்டில் ஃப்ரெண்ட் ஷாட் போடுறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா. ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் நல்லா யூனிக்காக இருந்துட்டு வாங்கினேன். அப்புறம் ஃபைனலாக ஒன்று வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தலாம். எனக்கு பிடிச்சது ஆரி ஸ்டாண்டு தான். நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் வச்சிடணும். இதில் ஸ்கொயர் ஷேப்பில் வாங்கியாச்சு. இதை எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? இது ஃபிட் பண்ணுறதுக்கு வீடியோ தான் மக்களே பார்த்துருக்கேன். முதல்ல ஐயோ ஏமாற்றிட்டாங்களே கடைக்காரங்கன்னு பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்படி தானே ஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வழியாக நானே அந்தளவு ஃபிட் பண்ணிட்டேன். யூடியூப் தான் பார்த்தேன். ஏன்னா இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறது யூடியூப்பில் அவங்க வீடியோ போட்டதுலலாம் 2 எண்ணம் இருக்குது. அவங்க அதை வச்சு டைட் பண்ணுறாங்க. எனக்கு என்னடா 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல மாட்டவே தெரியல, இழுத்துட்டேன். அதுக்கப்புறமாட்டு தான் சும்மா ஒருக்கா என் வீட்டுக்கு அதெல்லாம் எப்படி ஏமாற்றுவாங்க, நீ நல்ல ஒருக்கா மாட்டி பாரு அப்படின்னாவ. அந்தளவு உடனே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு அப்புறம் இழுத்து பார்த்தேன், கரெக்டாக வந்துட்டு. ஐயோ கடவுளே, இப்படி நம்ம ஒரு லூஸ் ஆகிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் 4 பக்கமுமே நல்லா அழகாக ஒன்று சேர ஃபிட் பண்ணிட்டேன். என்ன ரவுண்டும் இதுவும் ஒன்று தான். பேக்குக்கு மட்டும் நம்ம அழகாக இது பண்ண முடியும், அவ்வளோதான். கைக்கு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம 2வது தான் இது பண்ண ஒர்க் பண்ண முடியும். அப்புறம் ஃபைனலாக மாட்டிட்டு இப்படி தான் இருந்துச்சு. இனிமேல் நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.